இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பான சகோதர சகோதரிகளே, யார் பிதாவானவர் என்ற இந்த 6வது காணொளியில் பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷ வசனங்களில் அடிக்கடி இயேசு பிதாவானவர் என்ற வார்த்தையை அடிக்கடி உபயோகிக்கின்றார். என்னை பிதாவே அனுப்பினார் என்று அவர் கட்டளையின்படியே நான் பேசுவதாகவும் நடப்பதாகவும் சொல்கின்றார். இயேசு முதலில் பிதாவானவர் என்ற வார்த்தையை 12 வயது சிறுவனாக இருந்தபோது எருசலேம் தேவாலயத்தில் காணாமல் போன மரியாளும் யோசேப்பும் அவரை தேடி சென்ற பொழுது லூக்கா 2ஆம் அதிகாரம் 41 வசனங்களில் அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று நீங்கள் அறிவீர்களா என்றார். இங்கு இயேசுவை பார்த்து பிலிப்பு, பிதாவை எங்களுக்கு காண்பீம் என்று கேட்கின்றார். அதற்கு இயேசு கூறிய பதில் யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களில் பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். இயேசு அதற்கு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடன் கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்கிறாய்? என்று பிதாவிலும் நான் பிதாவிலும் பிதா என்னும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? 12 அப்போஸ்தலர்களும் இயேசு யார் என்பதை அப்போதுதான் தெரிந்து கொண்டார்கள். பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் ஏசாயா இயேசுவின் பிறப்பை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கின்றார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6 வசனத்தில், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தூரம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். ஆகவே நண்பர்களே, இயேசு அடிக்கடி பிதாவானவர் என்று சொல்லி மாமிசமாக வந்த தன்னை தாழ்த்தி கொள்கின்றார். தன்னை தேவன் என்று சொல்லாமல் மானிட மகன் என்று அறிக்கையிடுகின்றார். இயேசுவுக்கே புகழ். ஆமேன்.